ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சித்துக்காடில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிவன் கோவிலை பார்க்குறதுக்கு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வழி. இது பூந்தமல்லியிலேருந்து வர்றதுக்கும் உங்களுக்கு பட்டாபுரத்தில் வர்றதுக்கு இது வெளில வர மாதிரி இருக்கும். ஓகேவா, வாங்க போய் பார்க்கலாம். சித்துக்காடு வாங்க இந்த கோவிலை பார்க்குறதுக்கு போகலாம். இந்த கோவிலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். அந்த மெயின் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இந்த உள்ளே வரணும். உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கோவில் வந்து இந்த அழகான கோவிலை அழகாக பார்ப்போம். இப்போ நம்ம சித்துக்காடுக்கு வந்திருக்கோம். ஸோ சித்தர்கள் வாழ்ந்த இருந்த இடத்த தான் வந்து பார்த்தோன்னா சித்துக்காடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சித்துக்காடு கோவில் பக்கத்தில் இவ்வளோ பெரிய குளம் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. சுமார் 800 வருடங்களுக்கு முன்னர் மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியன் இக்கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சித்தர்கள் படமாக செதுக்கியிருக்காங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. கோவில்ன்ற 5 தளம் கொண்ட கோபுரம். திருவள்ளூர் மாவட்டத்தின் பட்டாபிரம் அருகாமையில் புறநகர் பகுதியில் அமைந்திருக்கிறது சித்துக்காடு சிவன் ஆலயம். சுமார் 800 வருடங்களுக்கு முன்னர் மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியன் இக்கோவிலை கட்டினார். இத்தலம் நெல்லை மரங்களை நிறைந்த பகுதியாக இருந்தது. தாத்ரி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நெல்லி என்று பொருள். எனவே நெல்லையப்பர் இங்கு சிவனாக காட்சியளிக்கிறார். தல விருட்சமா நெல்லி மரம் இங்கு இருக்கு. சித்தர்காடு என்ற இவ்விடம் காலப்போக்கில் தான் சித்துக்காடு அப்படின்ட்டு பெயர் மாறி இருக்கு. சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோவில் அப்படின்றது இந்த கோவிலை அழைக்கிறாங்க. இது என்னுடைய முதல் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.